ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பேருந்து நிலையம் 38 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படுகிறது. இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கியதால் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானம் தற்காலிக பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டு இன்று முதல் இயங்க துவங்கி இருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? ஸ்ரீராம், புதுச்சேரிக்கான பேருந்து நிலையம் உருளையம்பேட்டை மரவேலை சாலையில் உள்ளது. இது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பழமையான பேருந்து நிலையமாகும். இதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அரசு திட்டமிட்டதை தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இதுக்கு புனரமைக்கும் பணி துவங்கியது. கிட்டத்தட்ட 6 மாதங்களாகியும் இந்த பணி நிறைவடையவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த பேருந்து நிலையத்துக்குள்ளேதான் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வேண்டும். இதனால் கட்டுமான பணியில் தோய்வு ஏற்பட்டது. இதன் காரணமாக பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு அரசு முடிவு செய்தது. இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த தற்காலிக பேருந்து நிலையம் இயங்குகிறது. 38 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. ஏஎஃப்டி மைதானம் தற்காலிகமான இடம் என்பதனால் போதிய வசதிகள் இன்னும் செய்யப்படவில்லை. அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பாதை வசதிகள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் நிழலில் தங்குவதற்கு வெயில் காரணமாக நிழல் கூடை அமைக்கப்படவில்லை. குடிநீர் வசதி செய்யப்பட்டாலும் அது ஒரு தூரத்தில் தான் இருக்கிறது. அதே போல கழிப்பிட வசதி மைதானத்தின் கடைசி பகுதியில் இருப்பதனால் பயணிகள் தடுமாறும் சூழ்நிலை காணப்படுகிறது. பேருந்து வந்து செல்லும் பேருந்துகள் எங்கெங்கு நிற்பது, அதாவது கடலூர், விழுப்புரம், சென்னை, ஒசூர், பெங்களூர் போன்ற பேருந்துகள் எங்கு நிற்பது என்பது கூட மக்களுக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், அறிவிப்பு பலகைகள் எதுவும் இல்லை. இதனால் பயணிகள் தடுமாறி அங்கு உள்ளவர்களை விசாரித்து தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. இது தொடர்பாக நம்ம புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அங்கு வந்தார். அவரிடம் கேட்டபொழுது, இது இன்று துவக்க நாள் என்பதால் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும்தான், உடனடியாக அனைத்தும் செய்யப்படும், பொதுமக்கள் சிரமத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதே போல ஆட்டோ டெம்போக்கள் நிறுத்துவதற்கு இடமில்லை என்று கூறப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த குழப்பங்கள் தீர்க்கப்படும். 3 மாதத்துக்குள் இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தான பணிகள் முடியும். முழுமையாக பேருந்து நிலையத்திற்கு மறைமலையடை சாலையில் உள்ள அந்த பேருந்து நிலையத்துக்கு செல்வதற்கு 3 மாதத்துக்குள் செல்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஸ்ரீராம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளவமுதன்.